ஹலோ மக்களே, இன்றைக்கி தக்காளி ரசம் எப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ருசியாக இருக்கும். அதுக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை நல்லா அலசிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. கூடவே நல்லா பழுத்த 2 தக்காளியை இதோடு சேர்த்துக்கோங்க. தக்காளியும் புளியும் ஒன்று சேர்த்து கரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி தக்காளி மேஷ் ஆகிற வரைக்கும் கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கட்டும். கூடவே ஒரு 10லிருந்து 15 பல்லு பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. நீங்கள் தோலோடு சேர்த்தாவும் ரொம்ப ருசியாக இருக்கும். 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் மிளகு சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பொடியை 2 ஸ்பூன் இதோடு சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தனியா இந்த அளவு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போது ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சவுடனே கடுகு போட்டு விடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தவொடனே காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. ஒரு 2 காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சு வந்த உடனே ரசத்தை எடுத்து இதில் ஊற்றிடுங்க. இப்போ நம்ம அந்த கிண்ணத்தில் ஆல்ரெடி அரைச்சி வச்ச பவுடர் இருக்குங்களே, அது கொஞ்சம் மீந்திருக்கும். அதை இதில் போட்டுக்கோங்க. கூடவே கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு வச்சுக்கோங்க. கொதிக்கிற ரசத்துலேயே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. ரசம் இந்த மாதிரி ஓரம் கொதிச்சு வரும். ரொம்ப அதிகமாக கொதிக்க விட்டுடாதீங்க. இந்த அளவு ஓரம் கொதிச்சு வந்தோடனே ரசத்தை அந்த கிண்ணத்தில் மாற்றிடுங்க. அருமையான ரசம் ரெடிங்க. ரொம்பவே ருசியாக இருக்கும். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. பாய்.